புதுக்கோட்டை மாவட்டம் இரும்பாலி கிராமத்தில் சட்டவிரோதமாக செயல்படக்கூடிய கல்குவாரி காரணமாக சுமார் 100 ஏக்கர் பரப்பிலான விளைநிலங்கள் பாதிக்கப்படுவதாக, கூடுதலாக மக்களுக்கு மூச்சு திணறல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதாகவும் புகார் எழுந்திருக்கிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். அதாவது குளத்தூர் தாலுகாவுக்கு உட்பட்ட அந்த இரும்பாலி கிராமத்தில் தனி நபர் ஒருத்தர் காங்கிரஸில் ஒரு முக்கிய பிரமுகராக இருக்கிற ஒருத்தர் அவரோட சுயநலத்துக்காண்டி இங்கே உள்ள மேய்ச்சல் தரிசு கிட்டத்தட்ட ஒரு 5 ஏக்கரில் உள்ள மேய்ச்சல் தரிசுகளை லீஸும் போடாமல் எதுவும் பண்ணாமல் சட்டத்துக்கு புறம்பா, அதாவது சட்ட விதிமுறை எந்த ஒரு விதிமுறையுமே கடைப்பிடிக்காமல் பக்கத்தில் குளத்துக்கு பக்கத்திலே ரூல்ஸ் 500 மீட்டருக்கு பக்கத்தில் தாண்டி தான் கிரஷர் இருக்கணும், குவாரி இருக்கணுங்கிற அந்த விதிமுறையை கடைப்பிடிக்காமல் சுற்றுச்சூழலுக்கும் மாசு ஏற்படுத்துகிற அளவில் வெடிப்பொருட்களை இது பண்ணி வீடுலாம் அதிர்வு உண்டாகிற அளவுலையும் விவசாய நிலையங்கள் சுற்றி வர, அதாவது 2 கிராமத்துக்கு இடைப்பட்ட விவசாய நிலையங்கள் கிட்டத்தட்ட ஒரு 100 ஏக்கருக்கு மேலே விவசாயமே பண்ண முடியாமல் கருவு மண்டி போய் எங்கள் வாழ்வாதாரமே விவசாயத்தை நம்பி தான் இருக்குது. அது எல்லாமே சீர்குலைஞ்சு எல்லாம் கருவு மண்டி போய் அவங்கவுங்க வீட்டில் விரிசல் ஏற்பட்டதும் இல்லாமல் சுற்றுச்சூழல் மாசு, சுவாச கோளாறு நோய்கள் எல்லாமே ஏற்பட இந்த ஒரு கிரஷர் மட்டும் தான் எங்களுக்கு இதாக இருக்குது. இவங்க நீர்நிலைகள் மற்றும் வரத்து வாரிய எல்லாமே ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு அரசுக்கு விரோதமாக, அதாவது நம்ம அரசு அதிகாரிகளின் ஒருதலை பட்சமாக ஒரு செயல்பாடுகளை கைக்குள்ளே வச்சுக்கிட்டு எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் இது சம்மந்தமாக 2015 நான் எல்லா அரசு அதிகாரிகளுக்கும், மாவட்ட ஆட்சியர்லேருந்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அனைவருக்குமே நான் மனு கொடுத்து எல்லாம் பண்ணியிருக்கேன். அதுவும் மட்டும் இல்லாமல் சம்மந்தப்பட்ட இடத்துல இருக்கிற இந்த இடம் போர்ஜரியா பேர் மாற்றம் செஞ்சு அதில் லீஸுக்கு எடுத்து போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது சம்மந்தப்பட்ட வழக்கு 2015 கீரனூர் கோர்ட்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படி இருந்தும் கோர்ட்டு வழக்கில் இருக்குன்னு தெரிஞ்சும் அவங்க அத்துமீறி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை தட்டி கேட்க போன கிராம மக்கள் எல்லாருமே அவங்க போலீஸில் தவறான புகார் ஒன்று கொடுத்து எல்லாரையும் இது பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்குண்டான கம்ப்ளைண்ட் காப்பி ரசீது எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன். அடியாட்கள் உதவியை கொண்டு இங்கே கேட்க வர்றவங்க எல்லாரையும் மிரட்டுறது இதே வேலையாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு இந்த அரசு விவசாயத்தை நம்பி தான் இந்த கிராமம் முழுக்க இருக்குது. நாங்கள் அடுத்து என்ன பண்ணுறது எது பண்ணுறது ஒன்றும் தெரியல. எங்களுக்கு உரிய பதில், உரிய விளக்கம் இந்த அரசு அதிகாரிகள் கொடுக்காம நாங்கள் இந்த இடத்த விட்டு நகரதா இல்லை. மேலும் விவரங்களோடு செய்தியாளர் பாக்கியராஜ் இணைந்திருக்கிறார். பாக்கியராஜ், கூடுதல் விவரம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் இரும்பாலி கிராமத்தில் உள்ள மேய்ச்சல் புறம்போக்கு இடத்தில் சட்டவிரோதமாக சிலர் கல்குவாரி அமைத்து கனிம வளங்களை கொள்ளையடித்து செல்வதாக கூறி அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் அந்த குவாரி பகுதிகளில் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு. இரும்பாலி கிராமத்தில் அந்த பகுதியை சுற்றியுள்ள இதனால் 100க்கும் மேற்பட்ட ஏக்கர் விளைநிலங்கள் பாழாகிவிட்டதாகவும் அந்த கிராமங்களில் மக்கள் குடியிருக்க முடியவில்லை எனவும் இது குறித்து அதிகாரிகளிடம் 10 ஆண்டுகளுக்கு மேலாக பலமுறை புகார் அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லைவும் அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டி அந்த கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் சம்பந்தப்பட்ட குவாரி முன்பு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் சட்டவிரோதமாக நடைபெற்று வரும் சம்பந்தப்பட்ட குவாரியை உரிய ஆய்வு செய்து மூட வேண்டும் என்றும் உடனடியாக அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட குவாரியை இந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டால் மட்டுமே தங்களது போராட்டத்தை கைவிடுவோம் எனவும் அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் சட்டத்திற்கு புறம்பாக செயல்படும் இந்த குவாரியால் சுற்றுச்சூழல் மாசு ஏற்படுவதாகவும் அதிக சத்தம் எழுப்பக்கூடிய வெடிப்பொருட்களை பயன்படுத்துவதால் வீடுகள் சேதமடைந்து விரிசல் ஏற்படுவதாகவும் இது போன்ற காரணங்களாலும் அதாவது வரத்து வாரிகள் மூடப்படுவதாலும் 100க்கும் மேற்பட்ட விவசாய நிலங்கள் விவசாயம் செய்ய முடியாமல் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டுறாங்க. இது மட்டுமன்றி உடல் ரீதியாக சுவாச கோளாறுகள் போன்ற நோய்களும் பல்வேறு பாதிப்புகள் ஏற்படுவதாகவும் இது தொடர்பாக அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காமல் அந்த குவாரி நடத்துவர்கள் துணையோடு இந்த கல்குவாரிகள் செயல்படுவதாகவும் அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி.